முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. துல்லியமான பலன்களுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது வைகாசி மாத பொது பலன்களை பத்தி நம்ம பார்ப்போம். வைகாசி மாசம், போன மாசம் வரைக்கும் சித்திரை மாசம் சூரியன் வந்து உச்சநிலையில இருந்திருப்பாரு. இப்ப அதாவது தமிழ் மாதத்துல வைகாசி மாதத்துல ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுறாரு. ரிஷபராசி சூரியன் புதன் ரிஷபராசியில இருப்பாங்க. இதை வந்து சூரியனும் புதனும் இணையிறது புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் நல்லது. அதாவது புதனோட ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிதுன ராசியில குரு பகவான் ஒரு 17 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் கடகத்துல உச்ச நிலையில 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய உச்சம், அதாவது குரு பகவான் உச்சம் அடையக்கூடியது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு இது. இந்த மாதத்துல ஒரு 17 நாள் மட்டும்தான் மிதுனத்துல இருப்பாரு. அதுக்கப்புறம் கடக ராசிக்கு குரு உச்சம் அடைவார். சுக்கிரன் வந்து மிதுன ராசியில தான் இருப்பாரு. ஒரு 23 நாள் மிதுன ராசியில இருப்பாரு. அதன் பிற்பாடு அவரும் கடக ராசிக்கு வந்துருவாரு. கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலையும், ராகு பகவான் கும்ப ராசியிலையும் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் மீன ராசியில இருப்பாரு சனி பகவான். அதே மாதிரி செவ்வாய் வந்து ஆட்சியா தன்னோட வீட்டுல ஆட்சி பலமா மேச ராசியில இருப்பாரு. 30 நாளும் அங்கதான் இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்திற்கு, அதாவது வைகாசி மாதத்திற்கு உண்டான கிரக நிகழ்வுகள். இதை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்ப்போம். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசியோட ராசிநாயகன் புதன் வந்து முதல் 15 நாட்கள் வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பாரு சூரியனோட சேர்ந்து. அதுக்கப்புறம் உங்க ராசிக்கே வந்துருவாரு. குரு சுக்கிர புதன் 3 சுபர்கள் வந்து உங்க ராசியில இருக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கை, தைரியம் அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். அதே மாதிரி 17 நாளுக்கு பிற்பாடு குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த குரு உச்சம் அடைவார். அது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. அதனால ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளா குடும்பம் அமையல, இந்த குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் குரு பகவான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் நல்ல பெரிய அளவுல கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இளைய சகோதரன் சகோதரி மூலியமா சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், மன வருத்தங்கள் இருந்து சரியாகக்கூடிய தன்மைகளை 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதாவது பேப்பர்ஸை 1க்கு 2 முறை செக் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டஸ்தானம், மனம், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனைகள்லாம் நல்லாவே இருக்கும். 5ஆம் இடம் காதலை குறிக்கக்கூடிய 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை குருவும் பார்ப்பாரு, செவ்வாயும் பார்க்கறதுனால கொஞ்சம் காதல்ல கொஞ்சம் சிறு சிறு சிக்கல்கள், வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். அதை கவனமா இளைய தலைமுறைகள் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்ப குரு 17 நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செவ்வாய் மட்டும்தான் பார்ப்பாரு. அப்ப கொஞ்சம் சிக்கல்களை, அதாவது எண்ணம் வந்து கொஞ்சம் சிதறக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் இருக்கும். கவனக்குறை, எண்ணம் வந்து கரெக்டா செயல்படாது. நம்ம சிந்திக்கிறது தேவையில்லாததை சிந்திக்கிற மாதிரி இருக்கும்.
அதை வந்து கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. அதுக்கு பிற்பாடு அதாவது 17 நாளுக்கு பிற்பாடு அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். குரு உச்சமடைஞ்சு உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா 17 நாளுக்கு பிற்பாடு குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சுப கடன்கள் உருவாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். வளர்ச்சிக்கான கடன், ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அந்த மாதிரியான கடன்கள் இருக்கும். அதாவது 7ஆம் இடம் 2 சுபர்கள் பார்க்கறதுனால, சுக்கிரனும் பார்ப்பாரு, குருவும் பார்க்கறதுனால கலத்தர ஸ்தானம், கணவன் மனைவி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். நண்பர்கள் ஸ்தானம்னு சொல்லுவோம். நண்பர்களுக்கிடையே ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். ரொம்ப நாளா வந்து திருமணம் ஆகல, எப்பத்தான் திருமணம் ஆகும், நாங்களும் 2 வருஷம் பார்க்குறோம், 3 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் அமைய மாட்டேங்குது வரன் அப்படின்ற அமைப்பெல்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி குரு பயிற்சிக்கு அப்புறம் 17 நாளுக்கு பிற்பாடு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்ல விதமா இருக்கும். திடீர் பணவரவு, தனவரவு நல்லா இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப நான் சவுத்துல பிறந்தவங்க, மதுரை, கன்னியாகுமரி அந்த சைட்ல பிறந்தவங்க ஒரு 400-500 கிலோமீட்டர் சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி அமைப்புகள்ல வந்து வேலை கிடைச்சி இடமாற்றங்கள் உண்டாகக்கூடிய சூழல்கள்லாம் 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் இருந்தா தந்தைக்கு ஒரு சிறு சிறு உடல் பிரச்சனைகள் இருந்திருக்கும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். பிரிவுகள் இருந்திருக்கும். இப்ப குரு பார்வை இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 17 நாள் குரு வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்த உடனே ராகு பகவான் குரு பார்வையிலிருந்து விலகும் போது இந்த அமைப்புகள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், மனப்பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். சனி 10ஆம் இடத்துல இருந்து வந்து அந்த தொழில் முடக்கத்தை குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் சனி பகவானை பார்ப்பார். அப்போது சனி கொடுத்து வந்த பிரச்சனைகள், தொல்லைகள்லாம் வந்து உச்ச குரு பார்க்கறதுனால அந்த பொருளாதார தொழில் ஸ்தானத்துல இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். அதாவது குறைச்சிப்பாரு. சனி வந்து கொடுத்து வந்த தடை தாமதத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றம்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அண்ணன், அக்காள், மூத்த சகோதர சகோதரி வழியில சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் இடம் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க. அதனால பெரிய அளவுகள் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் சனி பார்வையும் இருக்குது தான். வெளிநாட்டுல இருக்கிறவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஓரிட்டு போய் வரலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்லாம் நல்ல விதமா வந்து போகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். இப்ப நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.